மதுரை மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதாக உறுதியளித்து 10 ஆண்டுகளுக்கு மேல் கிடப்பில் போட்டிருக்கிறார்களே, திமுகவும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடன் தானே தொடர்ந்து போராடி இன்றைக்கு வேலை தொடங்கி இருக்கிறது. RSS, பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் கும்பல் என்றைக்காவது ஒரு நாள் மதுரையில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் கட்டடத்தை உடனே கட்ட வேண்டும் என்று ஒரு நாள் போராடியதுண்டா? இந்துக்களுக்காகத்தானே நீங்கள் போராடுகிறீர்கள். மதுரையில் இந்துக்கள் இல்லையா? அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவதற்கு ஏன் போராடவில்லை? OBC மக்களுக்கு இடஒதுக்கீடு எல்லா துறைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? நீ SC ST கூட போராட வேண்டாம். இதர பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு, சாதி இந்துக்களுக்கு என்ன போராட்டத்தில் நடத்தியிருக்கிறார்? மருத்துவ துறையிலே அகில இந்திய ஒதுக்கீடு, ஆல் இந்தியா கோட்டா 15%. அந்த ஒதுக்கீட்டிலே SC ST இடஒதுக்கீடு உண்டு, OBC இடஒதுக்கீடு இல்லை. அதை கண்டுபிடித்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று போராடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. RSS போராடியதா? BJP போராடியதா? அனுமன் சேனா போராடியதா? இந்து மக்கள் கட்சி போராடியதா? எங்கள் இந்து சகோதரர்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடியதா? அடிப்படை வசதிகளுக்காக போராடி இருக்கிறார்களா? மருத்துவ வசதிக்காக போராடி இருக்கிறார்களா? தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரத்திற்காக போராடி இருக்கிறார்களா? செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே, அந்த செவிலியர்களுக்காக போராடி இருக்கிறார்களா? அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்களே, இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு பிஜேபிக்கு. திமுகவை எதிர்க்கிறவர்கள் நீங்கள் தானே. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் பேசுகிறோம். திமுகவை எதிர்த்து பேசுகிறோம், திமுக அரசை எதிர்த்து பேசுகிறோம். ஓய்வூதிய முறையில் பழைய முறையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று